வழங்கும் ஆரோக்கியமான சுவையோ சுவை. நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது கார்டியா லைஃப் ஃபிட் வழங்கும் ஆரோக்கியமான சுவையோ சுவை. நம்ம நிகழ்ச்சியில் நம்ம அடிக்கடி பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸும் அதுக்கான சொல்யூஷன்ஸும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு எந்த ப்ராப்ளம் வந்து ஃபோக்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஜங்க் ஃபுட்ஸ், அதாவது நொறுக்கு தீனிகளால என்னென்ன பிரச்சனைகள் வருது, அதை எப்படி சால்வ் பண்ணலாம், எப்படி நம்ம அந்த பிரச்சனை இருந்து விடுவிக்கலாம் அப்படின்றத பத்தி தெளிவா சொல்றதுக்காக வேர்ல்ட் ஃபேமஸ் நியூராலஜிஸ்ட் Dr.V.Nagarajan நம்ம கூட இருக்காரு. அண்ட் என்ன மாதிரியே நிறைய கேள்விகளோட என் பக்கத்துல நம்மளுக்கு ஸ்ரத்தாவும் ரெடியா இருக்காங்க. ஸோ நேரடியா நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். வணக்கம் டாக்டர். டாக்டர், நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி நொறுக்கு தீனிகள் பேரை கேட்கும் போது ரொம்ப ஆனந்தமா இருக்கு, நொறுக்கி சாப்பிடுறது. ஸோ எல்லாருக்குமே நொறுக்கு தீனி மேல ஒரு கண் இருக்கும், அது வந்து விடணும்னு மனசே வராது. ஆனா அந்த நொறுக்கு தீனியால நிறைய பிரச்சனைகள் ஆரோக்கியத்துக்கு வருது அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அதுதான் எப்படி டாக்டர் நம்ம மீள்றது? நொறுக்கு தீனி அவ்வளவு பெரிய பிரச்சனையா? வேணாம் சொல்லி விட்டுற வேண்டியதானே. ஆனா விட முடியல. கண்டிப்பா. அதாவது நொறுக்கு தீனிங்கிறது விஷயம் வேற. அது வந்து இந்த கம்ப்ரைசஸ் ஆஃப் தட் ஒரு முறுக்கு, சீடை, தட்டை அந்த மாதிரி விஷயங்கள்ல வருது. நான் ரொம்ப அப்போஸ் பண்றது ஃபாஸ்ட் ஃபுட்ஸ். ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் வேற, நொறுக்கு தீனி வேற. ஃபாஸ்ட் ஃபுட்ஸை பார்த்தீங்கன்னா நொறுக்கு தீனி நீங்க எவ்வளவுதான் நீங்க சாப்பிட்டா கூட நீங்க நினைக்கிறீங்க, பட் நொறுக்கு தீனி ஒரு அளவுக்கு மேல சாப்பிட முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அதை கடிச்சு சாப்பிடணும். உங்களுக்குலாம் கடிச்சு சாப்பிட்ற அளவுக்கு பொறுமை இருக்காது. அதனால வந்து கொஞ்சம் சாப்பிடுவீங்க, தூக்கி போட்டு போயிடுவீங்க. எல்லாம் கடிச்சு சாப்பிட்றதுல ஒன்னே ஒண்ணு சிப்ஸ். இந்த சிப்ஸ் மாத்திரம் அளவில்லாமல் சாப்பிட்றதுக்கு ரெடியா இருப்பீங்க. ஆனால் இந்த முறுக்கு, சீடை இந்த மாதிரிலாம் வந்துச்சுனாக்க கொஞ்சம் கடிக்கணும். கடிக்கிறதுக்கு யங்ஸ்டருக்கு சோம்பேறித்தனம், சாப்பிட மாட்டாங்க. கடிக்கிறதே பெரிய கஷ்டமான வேலை நினைச்சு விட்டு போயிடுவாங்க, அதனால சாப்பிட மாட்டாங்க. பட் ஜங்க் ஃபுட்ஸ் மேல ரொம்ப வந்து பெரியம். ஃபார் எக்ஸாம்பிள் பிட்சா, அப்புறம் வந்து சோ மெனி பாஸ்தாஸ் இதெல்லாம் இருக்கு, எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் மேல. அந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் மேல ஒரு பயங்கர லைக்கிங்கோடு இல்லாம அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு ஃபேஷனா வேற இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஃபாஸ்ட் ஃபுட்ல போய் உட்காந்துக்கிட்டு அரட்டை அடிச்சுட்டு ரொம்ப நேரம் மெதுவாக சாப்பிட்றது, என்ன சாப்பிட்றோம்னு தெரியாமலே சாப்பிட்றது. சார் நான் பிஸா ஒரு பீஸ் தான் சார் சாப்பிட்டேன். அப்படி எத்தனை வாட்டி சாப்பிட்டேன்? 4 வாட்டி சாப்பிட்டேன். அப்போ ஒரு பிஸா அவங்க சாப்பிட்டுருக்காங்க ஃபுல்லாவே. ஸோ யங்ஸ்டர்ஸா ஒரு 10 பேர் போயிட்டாங்கன்னாக்க 10 பேரும் ஜாலியா பேசி ஆளுக்கு ஒரு பிஸா அளவுக்கு சாப்பிட்டுட்டு விரும்பினாங்க. இந்த சோகால்டு ஃபாஸ்ட் ஃபுட்ஸ்ல என்ன ப்ராப்ளம்னு கேட்டதுனாக்க, இந்த ஃபர்ஸ்ட் எனிமி டு ஹெல்த் என்னன்னு கேட்டது சால்ட். எக்ஸஸ் சால்ட். அந்த பிட்சால வந்து ஒரு கண்ணுக்கே தெரியாம அளவுக்கு சால்ட் சேருது. அவ்வளவு சால்ட் போடுறாங்க அவங்க. அந்த டேஸ்ட் கொண்டதுக்கு அந்த சால்ட் கொடுத்தா தான் சரிப்பட்டு வரும். ஸோ நார்மலாக ஒரு நாளைக்கு ஆவரேஜா சோடியம் இன்டேக் நம்ம உப்பு வந்து 5 grams பர் டே டோட்டலா 24 ஹவர்ஸ்க்கு அப்படின்னு இருக்கும். 10 grams வரைக்கும் அந்த ஒரு பிஸால இருக்கும். இப்படி நீங்க அடிக்கடி இந்த பிஸா சாப்பிட்டீங்கன்னா சோடியம் இன்டாக்சிகேஷன் ஸ்லோவா வந்து பிளட் ப்ரெஷர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ஹெவி சால்ட் இன்டேக் நம்மளை அறியாமல். சால்ட்டுங்கிறது ஒரு சுவை. அந்த சுவை வேற வந்து நமக்கு அதை இப்போ வீட்டிலேயே பார்ப்பாங்க. அந்த வீட்டில் குழம்பு வைப்பாங்க, என்ன பண்ணுவாங்க, உப்பு கூட போச்சா 2 உருளைக்கிழங்கு வெட்டி போடு, 2 கத்திரிக்காய் வெட்டி போடுவாங்க. ஆனால் அந்த இருக்கிற எக்ஸஸ் சால்ட் அதில் இருக்கு. சுவை தான் மாறுது. அது உடனே கொஞ்சம் சால்ட்டை கொஞ்சம் குறைச்சி காட்டும். அந்த சுவை தான் மாறுது ஒழிஞ்சு உங்களுக்கு அந்த இது கண்டென்ட் குறையறது இல்லை. ஸோ அந்த மாதிரி பிட்சால வந்து சுவை இருக்காது, உப்பு சுவை இருக்காது. ஆனால் உப்பு நிறைய போட்டால் தான் அது சரியாகும். அதை தவிர ஆர்டிஃபிஷியல் சீசனிங்ஸ், ஹெவி அமௌண்ட் ஆஃப் சீஸ், இது எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஹெல்த் ஹசார்ட் லெவலுக்கு போயிடுது. ஆக்சுவலாக சில பேர் வந்து அஜினிமோட்டோ கூட சேர்ப்பாங்க, சில சமயங்கள் அஜினிமோட்டோ சேர்ப்பாங்க. அதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் திங்ஸ் எல்லாமே. அதனோட இல் எஃபெக்ட்ஸ் வந்து மேஜர் ஆன் த டைஜஸ்டிவ் சிஸ்டம் அண்ட் ஆல்சோ டூ மச் ஆஃப் சால்ட் சாப்பிட்டா ஹைப்பர் டென்ஷன் வரும், பிளட் ப்ரெஷர் வரும். ஸோ ஃபாஸ்ட் ஃபுட்ஸை வந்து குடும்பம் மட்டும் யங்ஸ்டர்ஸ் அவாய்ட் பண்ணணும். சார் இப்போ சாப்பிடாம எப்போம்பாங்க, இப்பயே நீ பாய்சன் சாப்பிடு, எப்பவுமே எதுக்கு இப்பயே பாய்சன் சாப்பிட்ற, அவாய்ட் பண்ணு, இப்பயே இந்த ஃபாஸ்ட் ஃபுட் அவாய்ட் பண்ணு, நிதானமாக சாப்பிடு. அப்படி என்ன பெரிய ஃபாஸ்ட் லைஃப்பில், நம்ம லைஃப்பில் நம்ம ஹெல்த்தை விட என்ன ஃபாஸ்ட் இருக்கும் போது? ஆரோக்கியமான வாழ்வு, நல்ல வாழ்வு, எல்லாத்தையும் விட உலகத்திலேயே வந்து மகிழ்ச்சியான விஷயம் ஆரோக்கியமா வாழ்றது, எந்தவித வியாதி இல்லாம வாழ்றது. அது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபாஸ்ட் ஃபுட் வந்து அவாய்ட் பண்ணணும். நொறுக்கு தீனி என்று சொல்வது இந்த மிக்சர், காராச்சேவை, அப்புறம் வந்து
முறுக்கு, சீடை, தட்டை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து என்னோட அபிப்பிராயப்படி உங்களால கூட சாப்பிட முடியாது. செஞ்சு போனா 4 சாப்பிட்டு விட்டுருவீங்க. ஏன்னா இந்த காலத்து பசங்கள்லாம் சோம்பேறிகள். எது முழுங்குறதோ இப்போ நீங்க பாருங்க, இந்த அல்வாங்கிற எல்லாம் வந்து அல்வா வந்து அப்படியே வாயில வச்சா உள்ள போகணும். அல்வாவை கூட கடிக்க கூடாது. எல்லாத்துலயும் ஃபாஸ்ட்னஸ். ஆமா, எல்லாத்துலயும் ஃபாஸ்ட்னஸ். இப்போ பிரேக்ஃபாஸ்ட்லயுமே வந்து இப்போ பிரெட்டோட இப்போ பீனட் பட்டர் வந்து ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. முன்னாடி எல்லாம் பட்டர் ஜாம் தான் வந்து நிறைய கன்சியூம் பண்ணாங்க. இப்போ பீனட் பட்டர் வந்து நிறைய கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பீனட் பட்டர் வந்து ஓகேவா டாக்டர் கன்சியூம் பண்றது? டு சர்டன் எக்ஸ்டென்ட் பீனட் பட்டர் இஸ் ஓகே. அதை விட வந்து ஒரிஜினல் பட்டரை விட ஓரளவு பீனட் பட்டர் லிட்டில் பெட்டர். பட் இருந்தாலும் எக்ஸஸாக போனால் அதுவும் ப்ராப்ளம் தான். இந்த பீனட் பட்டர் டேஸ்ட் பிடிச்சவங்களுக்கு ஜஸ்ட் லைக் நம்ம ஆலிவ் ஆயில் பேசுகிற மாதிரி, ஆலிவ் ஆயிலில் டேஸ்ட் எப்படி போச்சுன்னா சில பேருக்கு பிடிக்காதுன்னு சொல்ற மாதிரி, அந்த பீனட் பட்டர் வந்து சில பேருக்கு டேஸ்ட் பிடிக்காது. எனக்கு பிடிக்காது. டாக்டர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சீஸ் அண்ட் பன்னீர், இதுவும் பாத்தீங்கன்னா நிறைய வந்து நீங்க சொல்ற அந்த ஃபாஸ்ட் ஃபுட்ல ஆட் பண்றாங்க. பட் ஸ்டில் வந்து அது ரொம்ப நல்லா இருக்கு, டேஸ்ட் நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் எல்லாருக்குள்ளயுமே இருக்கு. அது நல்லது, டைரி ப்ராடக்ட் தானே அப்படின்னு வந்து அதுக்கு சப்போர்ட் பண்றவங்களும் இருக்காங்க. ஸோ எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் சீஸ் பன்னீர் எடுத்துக்கலாம்? பன்னீரை பத்தி எனக்கு அப்ஜெக்ஷனே கிடையாது. மெடிக்கலி நோ அப்ஜெக்ஷன். என்னோட அப்ஜெக்ஷன் கிடையாது. மெடிக்கலி ஹெல்த் வைஸ் நியூட்ரிஷன் வைஸ் பன்னீர் அப்ஜெக்ஷனே கிடையாது. நான் வந்து பன்னீரை திருப்பி வரேன். பட் சீஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவு ஃபேட் கண்டென்ட் ஜாஸ்தி. அதில் வந்து ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் ரொம்ப கம்மி, கியூஃபா ஜாஸ்தி, கொலஸ்ட்ரால் கண்டென்ட் ஹையாக இருக்கும். ஸோ சீஸ் வந்து குடும்பம் மட்டும் நம்ம மினிமமாக டேஸ்ட்டுக்கு எடுத்துட்டு, சீஸ்க்கு ஒரு தனி டேஸ்ட் இருக்குது. அந்த டேஸ்ட் விரும்புகிறவங்க நிதானமாக கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அதை அளவோடு விட்டுருக்கோம். பன்னீர் இஸ் நாட் லைக் தட். பன்னீர் வந்து அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு கொழுப்பு நீக்கப்பட்ட ஒரு பால்னு வச்சுக்கலாம். அதில் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா மேக்சிமம் ப்ரோட்டீன் தான் இருக்குது. ட்ரேஸ் ஃபேட் இருக்கும், கொஞ்சம் ஃபேட் இருக்கிறதா இருக்கும், ட்ரேஸ் ஃபேட் இருக்கும். அதோடு இல்லாமல் ரிச்சஸ்ட் சோர்ஸ் ஆஃப் கால்சியம் இருக்கும். ஸோ எல்லாரும் வந்து கூடுமான மட்டுக்கும் பன்னீரை வந்து டெய்லி சேர்க்கணும், ஓரளவு சேர்க்கணும். சேர்த்து என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பற்றிலாம் கவலை இல்லை. பட் கூடுமான மட்டுக்கும் பன்னீர் சேர்க்கணும். பன்னீரை வந்து வெட்டி பாலில் போட்டு சாப்பிட்றவங்க, அதான் நான் ஃபேட் மில்கில் போட்டு சாப்பிட்றவங்க இருக்காங்க. பன்னீரை அப்படியே வச்சுட்டு அதை கண்டன்ஸ் மில்கில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதை வந்து வெரி டேஸ்டி ரெசிபி. பன்னீரை கட் பண்ணி போட்டுக்கணும், அதை கண்டன்ஸ் மில்க் போட்டு லேசாக மிக்ஸ் பண்ணிட்டு இது வாண்ட் யூ கேன் ஃப்ரை சம் நட்ஸ் ஆன் இட் போட்டு சாப்பிடலாம். இந்த மாதிரி வெவ்வேறு விதமான பன்னீர் ப்ரிப்பரேஷன்ஸ் நிறைய இருக்கு. நீங்க இந்த பன்னீர் டிக்கா இருக்கு, அப்புறம் பன்னீர் வந்து மசாலா பன்னீர் இருக்கு, பன்னீர் யூஸ் ஃபார் கிரேவி, பன்னீர் கிரேவி இருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பன்னீர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பன்னீர் கிரேவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பன்னீரோட சேர்த்து ஹெவியா ஃபேட்டு பட்டர் அதெல்லாம் நிறைய சேர்க்கணும். பிளெயின் பன்னீர் இஸ் வெரி குட். நல்லது வந்து டிப்பிக்கலாக 40 இயர்ஸ்க்கு அப்புறம் கூடுமான மட்டும் டெய்லி வந்து ஒரு 10 to 20 grams ஆஃப் பன்னீர் டெய்லி சாப்பிட்றாங்க. ஒரு கல்வி ரைஸ் பண்ணலாம், எக்ஸார் பன்னீர் சாப்பிட்றோம். நாங்கள் அந்த பாலையே சாப்பிட்டுக்கலாம். சரிச்சுன்னா பாலில் வந்து we have heavy fat, அதாவது பாலிசாச்சுரேட்டட் கியூஃபா நிறைய இருக்கு அந்த கொழுப்பில். அதனால வந்து திஸ் இஸ் நாட் அட்வைசபிள். கியூஃபா ஜாஸ்தி ஆச்சுனாலே கொலஸ்ட்ரால் ஃபார்மேஷன்லாம் வந்துடும். அதனால வந்து கூடுமான மட்டும் அதில் வந்து டீஃபேட்டட் மில்கில் இதை சாப்பிட்றது ரொம்ப. ஸோ பன்னீர் இஸ் ஆக்சுவலி குட் ஃபார் ஹெல்த். அதோடு இல்லாமல் தாய்மார்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் வந்து அவங்க வந்து தாய்ப்பால் கொடுக்குறப்ப வந்து பன்னீர் நிறைய சேர்க்கணும். ஒரேசனால் இஸ் குட் ஃபார் த மெனபாசல் பீரியட்ல இருக்கிற மெனபாசல் ப்ராப்ளம், அப்புறம் டிஸ்ஃபங்க்ஷனல் யூட்ரைன் ப்ளீடிங் கொடுக்குறாங்க. இதுக்கெல்லாம் வந்து ஒரேசனால் ரொம்ப நல்லது. இட்ஸ் அ வெரி குட் ஆன்டி ஆக்சிடென்ட்னு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் வாங்குற ஆயிலில் வந்து ஒரேசனால் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி வாங்குங்க, அது எப்பவுமே நல்லது. ஓகே டாக்டர், ஸோ வந்து ஃபாஸ்ட் ஃபுட் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இன்னைக்கு பேசிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ வழக்கமான டிப்ஸ் செக்மெண்ட் வந்துட்டோம். டிப்ஸ்ல இன்னைக்கு நாங்கள் என்ன கேட்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள் பெண்கள் சொல்லி எல்லாருமே வருத்தப்படுற ஒரே விஷயம் ஹேர் ஃபால். ஏன்னா அந்த ஒரு காலத்துல பெண்கள் தான் வந்து கூந்தல் வந்து ரொம்ப பேணி பாதுகாத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப ஆண்களும் வந்து பாத்தீங்கன்னா வந்து கலர் பண்றதுனமோ அதுக்கு ஸ்டைலிங் பண்றதுனமோ பயங்கரமா ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஹேர் ஃபாலை எப்படி கண்ட்ரோல் பண்றது, நம்ம ஹேருக்கான ப்ராப்பர் கேர் என்ன டாக்டர்? இதுக்கு விட வந்து இன்னொரு 20-30 வருஷம் கழிச்சு சொல்றாங்க. ஏன்னு கேட்டா அந்த மாதிரி டயத்துல தான் ஹேர் இல்லை நம்ம ஏன் அப்படி பண்ணினோன்னு அவங்க வருத்தப்படுற ஸ்டேஜ் அது. கலரிங்
to certain extent is okay, but heavy coloring, frequent coloring changes, frequent dye changing, இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். வெறும் டை பண்றப்போ வந்து அமோனியா பேஸ்ட் இருக்கக்கூடாது. கூடுமான மட்டும் அமோனியா பேஸ்ட் இருந்தால் கெரட்டின் எல்லாம் லூஸ் ஆகிடும். ஷாம்பூயிங் டெய்லி ஹேரை ஷாம்பு பண்ணாக்க ஹேர் ரூட் எல்லாம் ஃபால் ஆகிடும். ரெண்டாவது ஹேருங்கிறது வந்து ஒரு கெரட்டின் காம்பன்சேஷன். நீங்கள் சில ஃபங்கஸ் பார்த்தீங்கன்னா ஹேர் என்ட்ரி டெஸ்ட்னே ஒன்று உண்டு. அந்த ஃபங்கஸ் வந்து அந்த ஹேர்க்குள்ளேயே உள்ளே போயிடும். அந்த மாதிரிலாம் டெஸ்ட்டுங்க. ஸோ கெரட்டின்ங்கிறது ரெசிஸ்டண்ட்டாக உள்ள ஒரு இது. இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன்னு வச்சுக்கோங்க, உடம்புல வந்து கேன்சரே வராத பகுதி எதுன்னா ஹேர் ஒரு பகுதி. ஹேரில் கேன்சர் வராது. ஏன்னா அதில் ப்ராலிஃபரேட்டிங் செல்ஸ் கிடையாது. அது வந்து வளர்ந்த செல் தான். ஆனால் ஹேர் ரூட் வந்து கேன்சர் வரலாம். ஹேர் ரூட்டில் கேன்சர் வரலாம். பட் ஹேர் வந்ததுக்கு அப்புறம் கேன்சர் வராது. செகண்ட் வந்து நெயிலில் கேன்சர் வராது. ஸோ 2-3 ஏரியாக்கள் வந்து பாடியில் வந்து இம்யூனிட்டி கொடுத்துருக்காங்க கடவுள். 99% அண்ட் ஸ்கின்ல வந்து ஒரு சில டைப் ஆஃப் கேன்சர் வரும். மெஜாரிட்டி ஸ்கின்ல வந்து ஜாஸ்தி வராது. ஸ்கின்ல உள்ள எலிமெண்ட்ஸ்னால வரலாம். சப்போஸ் மெலனின் பிக்மெண்ட்ல வரலாம். பட் ரொம்ப ரேர். ஸ்கின்ல வர்றது ரொம்ப ரேர். பட் ஸ்கின்ல வரத்தான் வருது. பட் ஹேர் அண்ட் நெயில்ல வந்து கூடுமான மட்டும் இது வரைக்கும் கேன்சர் வந்து ரெக்கார்ட்ல கிடையாது. வெரி வெரி ரேர். ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் வரலாம். ஓகே டாக்டர். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹேர் பத்தின கம்ப்ளீட்டான ஒரு டிப் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா மக்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணிருப்பாங்க நம்புறேன். ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து கூந்தல் தான் ரொம்ப முக்கியமான ஒரு அடையாளமா போயிட்டு இருக்கு இப்போ எல்லாருக்குமே. ஸோ ரொம்ப நன்றி டாக்டர். நிறைய டிப்ஸ் கொடுத்தீங்க, நிறைய அட்வைஸ் கொடுத்துருக்கீங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கு எபிசோட்ல நம்ம டாக்டர் சொன்ன எல்லா விஷயத்தையும் உன்னிப்பா கவனிச்சிருக்கீங்கன்னு நம்புறேன். கண்டிப்பா அவர் சொன்ன எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுங்க, பயனடைங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல எபிசோட்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.